வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சேனன் அவர்கள். அரசியல் விமர்சகர் மற்றும் உலக அரசியலை உன்னிப்பாக கவனித்து வருபவர். அவர்களோட பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாட இருக்கிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். மிக நீண்ட நாட்கள் கழித்து அவங்க கூட பேசுவதில் மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட நம்ம தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடமாக உலக அரசியலை பற்றி பேசி வருகிறோம். அந்த வகையில் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையான போரை பேசணும். இப்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு போர் நடக்குதுல்ல, இந்த போர் அதோட தொடர்ச்சியா இல்லை அது வேற இது வேறன்னு எடுத்துக்கணுமா? நீங்கள் ஒரு உலக நடவடிக்கைகள் என்று பார்க்கும் பொழுது, உலகத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு தொடர்பு ஒன்று இருக்கின்றது தான். ஆனா இரண்டுக்கும் வெவ்வேறு கண்டெக்ஸ்ட் இருக்கின்றது. ஆனா உலகளாவிய போக்கு என்ற அடிப்படையில் உறவும் இருக்கின்றது. நீங்கள் ஏனென்று பார்த்தீர்களானால், ஈரான் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு சாங்ஷன் எல்லாம் செய்யப்படுகின்ற நாடாகத்தான் மேற்குலகம் இதுவரை காலம் பார்த்தது. ஈரான் நிறைய ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது ரஷ்யாவுடன், சீனாவுடன். அப்ப இன்னொரு விதமான ஒரு உடைவு தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது. அதனோட பகுதியாக நீங்க வேணுமானால் பார்க்கலாம். ஈரானுக்கு மேலான சாங்ஷன் தெரியும் உங்களுக்கு. இந்தியாவுக்கு ஒயில் பெரும்பாலும் ஈரான் இருந்தும் வந்து கொண்டிருந்ததை நிறுத்த சொல்லி இந்தியாவுக்கு மேல் பயங்கர அழுத்தம் செய்து அவர்கள் குறைக்க நிர்பந்திக்கப்பட்டார்கள். அது போல் ஈரானுக்கு மேல் தொடர்ந்து அழுத்தங்கள் இருந்து கொண்டுதான் இருந்தது. அந்த அடிப்படையில் உறவு ஒன்று இருக்கின்றது. மற்றபடி கண்டெக்ஸ்ட் வேர் இன்றைக்கு மிடில் ஈஸ்ட்ல இருக்கின்ற சிச்சுவேஷன் என்பது மத்திய கிழக்கில் இஸ்ரேல் எவ்வாறு அந்த மத்திய கிழக்கை தங்களுக்கு சார்பான முறையில் திருப்பி மீள் ஒழுங்கு செய்ய விரும்புகிறார்கள் இஸ்ரேலிய அரசு என்ற அடிப்படையில் தான் நீங்க இதை பார்க்கணும். உக்ரைனும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற சண்டை வேற கான்டெக்ஸ்ட், இங்கே வளைகுடா நாடுகளில் நடக்கிற சண்டை வேற கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற சண்டையிலும் சரி, இஸ்ரேல் நடக்கிற சண்டை அமெரிக்காவினோட கை மேலோங்கி இருக்குல்ல. இது அமெரிக்கா நடத்தும் ஒரு போராக தான் எடுத்துக்க முடியும். நம்ம அப்படி நேரடியாக சொல்ல முடியாது. ஆனால் அமெரிக்க ஏகாதிபத்தியம் தன்னுடைய செல்வாக்கை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக, நான் மீண்டும் என்று சொல்வதற்கு காரணம், 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு அமெரிக்கா ஒரு மிக பெரிய ஒரு டாமினண்டான ஒரு பெரும் சக்தியாக உலக அரங்கில் இயங்கியது உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 35 பகுதி வேர்ல்ட் ட்ரேட்டை அவர்கள் கையில் அவர்கள் கண்ட்ரோல் பண்ணினார்கள். அந்த நிலவரம் இன்று இல்லை. இன்று ஒரு பல்துருவ மல்டிபோலார் உலகத்தில் நாங்கள் வாழ்கின்றோம். அப்ப அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய ஆதிக்கம் குறைந்து கொண்டு வருகின்றது. இந்த போக்கில் இதை மாற்றுவதற்காகவும் தாங்களுடைய பிடியை மீண்டும் இறுக்கி வைத்திருப்பதற்காகவும் அவர்கள் எல்லாத்திலையும் தலையிடுகிறார்கள். ஐரோப்பிய யூனியனும் அதே கதைதான். ஆனா ஐரோப்பிய யூனியன் அமெரிக்காவிட மோசமாக வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் தங்களுடைய அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் நிலைநாட்டுவதற்காக எல்லா இதிலையும் தலையிடுகிறார்கள். அது அந்த அடிப்படையில் இருக்கு ஒன்றுதான். ஆனா அதோட மட்டும் அப்பாறு மட்டும் சுருக்கி பார்க்க முடியாது. உக்ரைன் நேட்டோவுடைய எக்ஸ்பான்ஷன் காரணத்தால் ரஷ்யா இன்வைட் பண்ணுன்னு சொல்வார்கள். அதே போல இஸ்ரேல் தன்னை டிஃபெண்ட் பண்ணுவதற்காக தாக்குகிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். இது மச் மோர் காம்ப்ளெக்ஸ். இப்ப இருக்கின்ற உலக அரசியல்ல டீப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கின்றது இல்லையா? எவ்வாறு இந்த பல்துருவ நிலை பல்வேறு விதமான கான்ஃபிளிக்ட் உருவாக்குகின்றது. இந்தியா காஷ்மீரா இருக்கலாம், அங்கு தாய்வானில் இருக்கின்ற டென்ஷனா இருக்கலாம், ஆப்பிரிக்கா முழுக்க அங்கங்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் பார்க்கலாம். அப்படியே ஒவ்வொரு இடத்திலையும் ஏசியாவிலையும் மியான்மர்ல நடந்துகின்ற பிரச்சனைகள், ஒவ்வொன்றும் நடக்கின்ற பிரச்சனை ஒட்டு மொத்தமாக உலக பொருளாதாரம் உட்பட எல்லாம் ஒரு நெருக்கடியை சந்தித்திருக்கின்ற இந்த காலகட்டம் மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டம் ஒட்டுமொத்த முதலாளித்துவ அமைப்பு முறையினுடைய இயக்கத்துக்கு. இதுதான் அந்த அடிப்படை. அந்த அடிப்படையிலிருந்து ஆளுக்கால் போராட்டம் எதை யார் கண்ட்ரோல் பண்ணுகிறது என்ற காம்படிஷன் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் பல்வேறு காம்ப்ளெக்சிட்டிஸ் வருகின்றது. ஒரு அலையன்ஸ் இப்படித்தான் இருக்கும் என்று ஒரு 2 பகுதியாக பார்த்தோம் இல்லையா இந்த பனியுத்த காலகட்டத்தில். அந்த மாதிரி பார்க்க முடியாது. இப்ப இருக்கிற அந்த தர்க்க அடிப்படையில் தற்சமயம் இருக்கின்ற உலக நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்க முடியாது. அங்குதான் இருக்கின்றது பிரச்சனை. ஸோ அது இன்னொரு பொருள் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க 3வது உலக நாடுகளும் இப்பொழுது மேலோங்கி நிற்கின்றன. ஆனால் ரஷ்யா சார்பு நாடுகள், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இது ஒரு பக்கம், இந்தியா, சீனா, அதே போல் அதை சுற்றியுள்ள ஆசிய நாடுகள்லாம் அதற்கு இணையாக பலம் பொருந்திய நாடுகளாக தற்போது இருக்கின்றன. அவர்களுக்கு இந்த போரில் என்ன அவங்க எப்படி அங்கம் வைப்பாங்க? அந்த போரில் தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்போட நிறுத்திப்பாங்களா? இந்தியாவும் சரி, சீனாவும் சரி.
இது அவர்கள் எல்லாரும் பங்கு பெற்றால் இது உலக யுத்தமாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் தான் இருக்கின்றது. அது ம். பயம் இருக்கின்றது எல்லாருக்கும். யுத்தம் என்பதை யாரும் விரும்புவது முதலாளித்துவ சக்திகள், அதிகார சக்திகள் உட்பட தங்களுடைய ஆளுமையை கட்டு கட்டு ரிசோர்சஸ் வளங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது பல்வேறு நடவடிக்கை அந்த மாதிரி நோக்கங்களுக்காக ஒரு யுத்த முனைப்பை எடுக்கின்றார்கள். இதில் தாங்க மத்திய கிழக்கில் இருக்கின்ற அரசுகள் கடினமான கண்டன அறிக்கைகளை விட்டிருக்கின்றன. நீங்கள் பார்க்கலாம். சவுதி அரேபியா கூட விட்டிருக்கின்றது. சவுதி அரேபியா ஈரானுக்கு எதிரான ஒரு அரசு. அதே போல பல்வேறு நாடுகள் கண்டனம் விட்டிருப்பதை பார்க்கிறோம். ஐரோப்பிய யூனியனை சார்ந்தவர்கள் சென்று நேற்று ஒரு கூட்டம் போட்டார்கள் என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு வார்னிங் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் இதில் அந்த ரெஜிம் சேஞ்ச் அந்த மாதிரியான இதுகளுக்கு போனீர்களானால் இது புதிய நெருக்கடியை உருவாக்கும். இன்னொரு பகுதியை ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்கிறது. ஒரு பங்கு சந்தையை இது வீழ்த்தும், ஒரு ட்ரேட் பிரச்சனை எல்லாத்தையும் உருவாக்க போகிறது என்று சொல்கின்றார். இப்ப இது அதே போல நீங்கள் பார்த்தீங்கன்றால் நவ காலனித்துவ நாடுகள், அது மூன்றாம் உலக நாடுகள் நீங்க சொல்லப்படுகின்ற வரைய நாடுகள், ஆசியாவா இருக்கலாம் அல்லது ஆப்பிரிக்காவா இருக்கலாம், பல்வேறு நாடுகள் இந்த யுத்தத்துக்கு ஆதரவு நிலைப்பாடு இல்லை என்று. இது எல்லாருடைய ஆதரவோடு நிகழ்கின்ற யுத்தம் அல்ல. ஆனால் அவர்கள் நேரடியாக தலையிடுவார்களானால் அது வேறு யுத்தமாக மாறிவிடும். இதனால் எல்லாரும் தயங்குகிறார்கள், நேரடியாக தலையிட வருகிறார்கள். பலஸ்தீனியத்தில் போட்டு தள்ளுகிறார்கள் இல்லையா? யாரும் தலையிடாமல் இருப்பதற்கு காரணம் இது பெரிய அளவில் வெடித்து தங்களுக்கு மேலான யுத்தத்தை அவர்கள் திருப்பி விடுவார்கள் என்ற பயம் இவர்களுக்கு இருக்கிறது. பெரும்பான்மை அரசுகளுக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தியிருக்கார்கள் அந்த பகுதிகளில். எல்லாருக்குமே எல்லா அரசுகளுக்குமே தங்கள் அதிகாரத்தை வைத்திருப்பது சார்ந்த ஒரு பயம் ஒன்று இருக்கின்றது. அப்புறம் இது இன்னொரு பக்கம் வந்து இதை பார்க்க வேண்டும். இஸ்ரேல் எனக்கு தெரிஞ்சு வடகொரிய அதிபர் தான் அந்த கருத்தை தெரிவிச்சாருன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த வளைகுடா நாடுகளில் இருக்க ஒரு அமெரிக்க படைத்தளம் தான் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அப்படி சொல்லும்போது அந்த இஸ்ரேல் ஒரு பக்கம் வந்து பாலஸ்தீன மக்கள், இன்னொரு பக்கம் சிரியா, லெபனான், சுற்றி இருக்கிற நாடுகள், சிரியாவிலாம் ஆட்சி கழிப்பு ஏற்பட்டது. ஸோ அந்த மாதிரி வந்து சாதாரணமாக ஒரு எடை போட்டு விட்டதா ஈரானோட இந்த பதிலடி தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் எப்படி பார்க்குறாங்க? ரெண்டு விதமான கேள்விகள் இருக்கு. ஒன்று நீங்கள் சொன்னது போல மத்திய கிழக்கில் இருக்கிற நாடுகளுடைய பங்களிப்பு. இது சிரியா நீங்க சொன்னீங்க இல்லையா, உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் நீண்ட கால யுத்தம், ப்ராக்சி வார். ரஷ்யா வந்து பழைய சிறிய சர்வாதிகாரத்துக்கு ஆதரவு கொடுத்தது. அதற்கு எதிராக இயங்கிக் கொண்டிருக்கும் ரிபல் என்ற பெயரில் இயங்கிக் கொண்டிருந்த குழுக்களுக்கு ஆயுதம் வழங்கியது ஐரோப்பாவும் அமெரிக்காவும். லெபனானில் இருக்கின்ற பிரச்சனை என்றது இன்னொரு விஷயம். ஏனென்றால் இஸ்ரேலை பொறுத்தளவில் அவர்கள் ஹமாஸை மட்டும் எதிரியாக பார்க்கவில்லை, ஷியா பேஸ்டாக இருக்கின்ற எல்லா விதமான அமைப்புகளையும் தங்கள் எதிரியாக பார்க்கிறார்கள். உதாரணமாக ஹிஸ்புல்லா வந்து லெபனானில் ஒரு பலமான ஒரு அமைப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஹிஸ்புல்லாக்கு எதிராக லெபனானுக்குள் போய் சென்று அடித்து ஹிஸ்புல்லா தலைவர்களை கொன்று இதெல்லாம் செய்தார்கள். இப்ப இந்த ஒரு மிகப்பெரிய ஒஃபென்சிவ் ஆப்பர்ச்சுனிட்டி அவர்களை பொறுத்தளவு கிடைத்திருக்கின்றது இஸ்ரேலிய அரசுக்கு. அந்த மத்திய கிழக்கை மத்திய கிழக்கில் இருக்கின்ற தாங்கள் எதிரிகள் என்று கட்டமைப்பு எல்லாத்தையும் நுறுக்கி தள்ளுவது, மத்திய கிழக்கை தங்களுக்கு சார்பான தாங்கள் விரும்பிய முறையில் திருப்பி மீள் நிர்மாணம் செய்வது. சவுதி அரேபியா மக்களை ஒடுக்குகிறது. சவுதி அரேபிய அரசு அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. ஆனால் சவுதி அரேபிய அரசுடன் தாங்கள் உறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்றதால் சவுதி அரேபிய அரசை முற்று முழுதான எதிரியாக அவர்கள் பார்க்கவில்லை. அந்த கிங்டம் ஒரு பெரிய ஒரு பில்லியனஸ் இருக்கின்ற ஒரு பில்லியனஸ் கிளப்ல இருக்கின்றவர்கள் அவர்களோட உறவாடுவதும் அவர்களோட அது பிரச்சனை அல்ல. மத்திய இருக்கின்ற மக்கள் சார்ந்த பிரச்சனை அல்ல. மத்திய கிழக்கில் இருக்கின்ற ரிசோர்சஸ், அங்க இருக்கின்ற ஒயில் வளம், அங்க இருக்கின்ற பல்வேறு வளங்கள் சார்ந்த பிரச்சனையும், அங்க இருக்கின்ற செக்யூரிட்டி சார்ந்த பிரச்சனையும், அந்த மத்திய கிழக்கில் இருக்கின்ற அதிகாரத்தை யார் கையில் வைத்திருப்பது என்ற நோக்கம் அமெரிக்காவுக்கு ஆரம்பத்திலேயே இருந்ததுக்கு காரணம் ஒயில் வளம், அங்கிருக்கின்ற ஒயில் வளம், அதில் இருந்துதான் ஆரம்பித்தது. இது பிற்காலத்தில் சற்று மாற்றங்களுக்கு உள்ளாகியது. ஆனா இன்று இருக்கின்ற நிலவரத்தில் உதாரணத்துக்கு சைனாவுடனான நெருக்கடி, ரஷ்யாவுடனான நெருக்கடி என்று பல்வேறு நெருக்கடிகள் இருக்கின்ற நிலையில் இது ஒரு செக்யூரிட்டி பிரச்சனையாகவும் இருக்கின்றது. மத்திய இலக்கை இவர்கள் இழந்தால் இவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த விதத்தில் ஒரு இஸ்ரேல் ஒரு இராணுவ தளம் தான் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் அந்த அர்த்தத்தில். ஆனால் ஒட்டுமொத்தமாக அது அப்படியே மட்டும் பார்க்க முடியாது. ஒரு விதத்தில் அப்படியும் தான் அவர்கள் எவ்வாறு அதை நேரடியாகவே இப்போது சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு இருக்கின்ற ஒரு செனட்டர் அதை நேரடியாக சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் எங்களுக்கான டேர்ட்டி ஜாப். ஜெர்மனுடைய சான்சலர், புதுசாக எலெக்ட் பண்ண சான்சலர் இருக்காரு இல்லையா, அவரே சொல்லி இருக்கிறார் இஸ்ரேல் வந்து எங்களுடைய
டேர்ட்டி ஜாப்பை அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி. அப்ப அந்த டேர்ட்டி ஜாப் இவர்கள் நேரடியாக போய் அடித்து ஈரானுக்கு அடித்தால் ஜெர்மனியில் பெரிய கொந்தளிப்பு ஏற்படும், இங்கிலாந்தில் பெரிய கொந்தளிப்பு ஏற்படும். இஸ்ரேல் அடித்தால் அது பிரச்சனை இல்லை, நாங்கள் இஸ்ரேலை காப்பாற்றுகிறோம், நீங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக கருத்தால் நீங்கள் யூத எதிர்ப்பு செய்கிறீர்கள் என்று குற்றச்சாட்டு வைத்து அவர்களை உள்ளே போடலாம். நாளைக்கு ஒரு பெரிய ப்ரோட்டஸ்ட் நடக்க இருக்கின்றது ஜெர்மனி, பிரான்ஸ், லண்டன் என்று பல்வேறு இடங்களில். எல்லாரையும் முடக்குவதற்கு இவர்கள் போலீஸை பாய்ப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு ஆன்டிசெமைட், நீங்க ஒரு யூதர்களுக்கு எதிராக கதைக்கிறேன் முடக்கலாம். ஆனால் இவர்களே நேரடியாக போய் அடித்தால் அது சாத்தியம் இல்லை. அப்ப இந்த மாதிரியான ஒரு எவ்வாறு இதை மேனேஜ் பண்ணுவது, இவர்களுக்கு இவர்கள் மத்தியில் முரண்பாடு இல்லை. இவர்கள் இப்ப இந்த ஐரோப்பிய யூனியன் போய் ஒரு கூட்டத்தை போட்டு இப்ப சொல்லி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஆனா இவர்களுக்கு முரண்பாடு கிடையாது. அங்க ஈரான்ல அடிப்பது பற்றி, அங்க இருக்கிற வளங்களை கைப்பற்றி ஷேர் பண்றது என்றதில் தான் இவர்களுக்கு முரண்பாடை தவிர அங்க அடிபடுவது, மக்கள் சாவது, அதை பற்றி அக்கறை அல்ல. அங்க இருக்கிற மக்களை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லை. இதை எவ்வாறு மேனேஜ் பண்றது, இதை எவ்வாறு செய்வது, இதை நத்தன்யாகு தெளிவாக சொல்லியிருக்கார். அவர் 1990கள் இருந்து அவர் படிக்கிற காலத்தில் அமெரிக்காவில் படித்தார். படிக்கிற காலத்திலே அவர் ஒரு தீசிஸை பற்றி எழுதியிருக்கிறார். அது அந்த காலத்திலிருந்தே அவர் தெளிவாக தன்னுடைய புள்ளிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஈரானுக்கு அடிக்கிறன்றது பெரிய விஷயம் இல்லை, அதை எவ்வாறு சாதிப்பது, எவ்வாறு மாற்றி அமைப்பது, இதுதான் அவருடைய. சரி, யுத்தம் என்றால் அதில் முடிவு இருக்கும். யாரோ ஒருத்தவங்க வெற்றி பெறுவார்கள், தோல்வி அடைவார்கள். இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தம் வளைகுடாவில் நடப்பது எவ்வாறு முடியும், அதை மட்டும் கொஞ்சம் விளக்குங்களேன். லியோ தோழர், எந்த யுத்தமும் வெற்றி பெறுவதில்லை. எல்லா யுத்தத்திலேயும் மக்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள், சாகடிக்கப்படுகிறார்கள். இவர்கள் மத்தியில் இப்போது நடக்கின்ற யுத்தம் இது ஒரு யுத்தம் என்றே சொல்ல முடியாது. பலஸ்தீனிய மக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்தது யுத்தமா? இல்லை, பட்டுக்கொலை. பலஸ்தீனிய மக்களிடம் ஆயுதம் இல்லை, பொறுக்குவதற்கு கைகளையே விட்டு இல்லாமல் நீங்க நொறுக்கி தள்ளி கொண்டிருக்கிறீர்கள், அது யுத்தம் அல்ல. அதே போல இன்று நீங்கள் என்னதான் நேரடியாக ஈரான் இறங்கி யுத்தம் செய்யக்கூடிய நிலையில இருக்கின்றது இல்லை. ஈரான் தன்னுடைய முழுமையான மிலிட்டரி என்றுக்கு இறக்கமாக இருந்தால் உடனடியாக அமெரிக்கா போய் அடிக்கும். ஈரான் தன்னுடைய ஒரு ஷிப் ஈரானுக்கு சார்பாக ஒரு ரஷ்ய கப்பல் அங்கு போறது வைக்கும், உடனடியாக அவர் தாக்கப்படுவார். இப்ப நீங்கள் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் இது ஒரு புலியை ஒட்டு மொத்தமாக எல்லாரும் நின்று தாக்கிக் கொண்டு நாங்கள் தாக்கலாம், ஆனா உமக்கு தாக்குவதற்கு உரிமை இல்லை என்று சொன்னால் அது எத்தகைய யுத்தம்? 2ஆம் உலக காலத்தில் 2 நாடுகளுக்கு இடையில் யுத்தம் நடந்தது, பாகிஸ்தான் இந்தியா போர் நடந்தது 60களில். அதை ஓரளவுக்கு யுத்தம் என்று சொல்லலாம். இப்ப நடக்கிறது ஒரு நாட்டின் மேல் இவர்கள் ஒன்றுபட்ட தாக்குதல், பலமான சக்திகள் இணைந்து தாக்குதல். இதுவே சீனா இறங்கி இவர்களுக்கு ஹெல்ப் பண்ணினால் அமெரிக்கா நேரடியாக தலையிடுகிறது, ஆயுதங்களை வழங்குகிறது, எல்லாம் செய்கிறது. இதையே சீனா ஈரானுக்கு செய்தால் நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? உடனடியாக சீனாக்கு மேல் தாக்குதலும் பெரிய பிரச்சனையாக இது வரும். அதனால் சீனா கட்டுமையாக இதை கண்டம் செய்தாலும் கூட நேரடியாக இதை தலையிட முடியாத நிலை இருக்கின்றது. ஏன்னா சீனாக்கு மேல் அடிப்பு பலமாய் இருக்கின்ற சக்திகள் முடிவு பண்ணி அவர்கள் தங்களுடைய தாக்குவதற்கும் அந்த ரிசோர்ஸை கைப்பற்றுவதற்கும் எங்களுக்கு தான் உரிமை இருக்கின்றது என்று சொல்வதை நிலைநாட்டுவதற்கான ஒரு யுத்தமா ஒரு நடவடிக்கையாக தான் இதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது வெற்றி அடைவது இவர்கள் தான் வெல்ல போறார்கள், இவர்கள் தான் வெல்ல போறார்கள். ஏனென்றால் பலம் இது சம பலம் இல்லை. இதுதான் இல்லை, எனக்கு புரியுது, சம பலம் இல்லை. இந்தியாவும் சரி, ரஷ்யாவும் சரி, சீனாவும் சரி, அமெரிக்காவை மீறி ரஷ்யா மற்றும் சீனாவை கூட தவிர்த்திடலாம். இந்தியா அமெரிக்காவினோட எதிர்ப்பை மீறி ஈரானிடம் எண்ணெய் வாங்கியது ஒரு கட்டத்தில், ஓகேங்களா? ஸோ உன்னிடம் ஆயில் இருக்கிறதால தானே அவங்க வாங்குறாங்க, அந்த வளத்தை நாங்கள் கைப்பற்றோம் சொல்லிட்டு இவங்க வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஈரான் கூட சீனாவும் பண்ணுறாங்க, வர்த்தகம் பண்ணுறாங்க, ரஷ்யாவும் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் வெறுமனே வேடிக்கை பார்ப்பாங்களா? அவங்களுக்கும் அந்த ரிசோர்ஸ் தேவைப்படும்ல. வேடிக்கை பார்க்கல, என்ன செய்ய முடியும்? நேரடியாக தாக்க முடியுமா? நேரடியாக இறங்க முடியுமா? ஏனென்றால் நீங்கள் நேரடியாக ஈரானுக்கு சார்பாக யுத்தத்தில் இறங்குவது என்பது பலமான அனைத்து ஐரோப்பிய நாடுகள் நேட்டோவுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கும் எதிராகவும் இறங்குவதுதான். அப்ப நீங்கள் இன்றைக்கு ஒரு உலக யுத்தத்துக்கு தயார் என்றால் இந்தியா இதில் நேரடியாக குதிக்கலாம், சீனா நேரடியாக குதிக்கலாம், ரஷ்யா நேரடியாக குதிக்கலாம் என்றால் மிகப்பெரிய அழிவை, மிகப்பெரிய பிரச்சனையை இது கொண்டு சேர்க்கும். இப்ப இதனால் இந்த ஒரு ஸ்டேட்டஸ், இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை தான் இவர்கள் தங்களுடைய நீண்ட கால ஆதிக்கம் சார்ந்த நடவடிக்கைகள் என்ற தொடர்ச்சியாக இது செய்கிறார்கள். நாங்கள் செய்யலாம், நீங்க யாரும் கேட்க முடியாது என்ற அடிப்படை தான் இந்த அடிப்படை பின்னணி. நீங்க சொன்னது போல இந்தியா எதிர்த்து தான் இப்ப ரஷ்யாவிடம் இருக்கின்ற ஒயிலை வாங்கி கொண்டு இருக்கின்றது இல்லையா? இப்ப ரஷ்யா உட்டம் ஒன்றும் வாங்கக்கூடாது.
என்னன்னா இன்டிரெக்டாக ரஷ்யாவோட இருந்து கேஸ் வந்துருக்கு ஜெர்மனிக்கு. ஆனா ஜெர்மன் சாங்ஷன் பண்ணது இல்ல, நீங்க அங்க ரஷ்யாவோட தொடர்பு வைக்க வேணாம். இதை திட்ட தெளிவாக இம்ரான் கான் வந்து பாகிஸ்தானில் எதிர்த்தார். நீங்க எங்களுக்கு எல்லாம் சொல்ல முடியாது, நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி அவரை தூக்கிட்டாங்க. இந்தியா வந்து ஆரம்பத்துல ஒரு சத்தம் போடாம செய்தார்கள். இன்று இந்திய எக்கனாமி சர்வை பண்ணி இந்த அளவுக்கு ஓடினதுக்கு காரணமே ரஷ்ய ஒயில் என்பது எல்லாருக்கும் இன்று தெரியும். அதற்கு மேல் ஒரு பெரிய நெருக்கடி உருவாகின போது ரஷ்யா அதை கடுமையாக, இந்தியா அதை கடுமையாக எதிர்த்தது. அவர் பிஜேபியுடைய ஒரு வலசாரி ஒரு ஃபாரின் மினிஸ்டர் தான் ஜெய்சங்கர். அவர் தெளிவா இந்த விஷயத்தை தெளிவாக சொன்னார். நீங்கள் எங்களுக்கு படிப்பிக்க வர வேண்டாம், நாங்கள் என்னத்தை செய்யலாம் நீங்கள் என்று சொல்லி அவர்கள் செய்த ஹிப்போக்ரஸியை பப்ளிக்காக இன்று இந்தியாவுக்கு ஒரு சிறு பலம் இருக்கின்றது. ஒரு 4வது ஸ்ட்ராங்கான எக்கனாமி என்ற அடிப்படையில், அந்த அடிப்படையில் அவர்கள் நேரடியாக பேசினார். வேறு வழி இல்லாமல் அனுமதிக்க வேண்டி ஏற்பட்டது. ஏன் இந்தியாவுடைய டீல் செய்ய வேண்டி இருக்கிறது, இந்தியாவுக்கு சாமான் விற்க வேண்டி இருக்கின்றது, பொருட்களை அங்கிருக்கின்ற மனித வளத்தை கைப்பற்ற வேண்டி இருக்கின்றது. இந்த காரணங்களால் அவர் பொறுத்துக் கொண்டார்கள். இல்லை என்றால் இந்தியாவுக்கு எதிராக சாங்ஷன் போட்டார்கள் இல்லையா, அதுதான் செய்வார். சரிங்கண்ணா. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தோழர், இன்டர்நேஷ்னல் நியூஸ்லாம் வந்து என்ன வருதுன்னா, இன்னும் 2 வாரங்களில் வந்து ட்ரம்ப் வந்து நேரடியாக இந்த இஸ்ரேல் மற்றும் ஈரான் போரில் வந்து அமெரிக்கா கலந்து கொள்ளுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒருவேளை அப்படி வந்து நேரடியாக கலந்து கொண்டால் எந்த மாதிரியான விளைவுகள் வந்து உலக அளவில் அது ஏற்படுத்தும்? ஒரு மாபெரும் மோசமான ஒரு நிலவரம் இது. உண்மை மக்களை தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஏற்கனவே அமெரிக்கா இதில் தலையிட்டபடிதான் இருக்கு. இது அமெரிக்கா உடைய ஆதரவு இல்லாமல் இது நடக்கவில்லை. நத்தனியாக தெளிவாக அந்த இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் நான் ட்ரம்போடு பேசிக் கொண்டிருக்கிறேன், அவர்களுடைய ஆதரவு என்பது மிகப்பெரிய ஆதரவாக இருக்கின்றது. நத்தனியா பப்ளிக்கா சொல்லிக் கொண்டிருக்கிறார். இஸ்ரேல் இருக்கின்ற மக்களை பொறுத்தளவில், இஸ்ரேலுக்குள் இருக்கின்ற மக்களை பொறுத்தளவில் அவர்கள் இது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து செய்கின்ற யுத்தம் என்றுதான் அவர்கள் பார்க்கிறார், தங்களை காப்பாற்றுவதற்காக. அப்படித்தான் அங்கு பிரச்சாரம் இருக்கின்றது. நீங்கள் அங்க இருக்கின்ற இஸ்ரேலிய ஊடகங்களை பார்த்தீர்களா தெரியும். இது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அவ்வளவு தூரத்துக்கு எல்லா வகையிலையும் அமெரிக்கா இதில் இன்வால்வ் ஆகி இருக்கின்றது. அமெரிக்காவை மீறி நடக்கின்ற யுத்தம் அல்ல இது, ஒன்று. 2வது, எத்தனையோ மக்கள் சாகிறார்கள் அனாவசியமாக. நீங்கள் விஞ்ஞானிகளை கொலை செய்கிறீர்கள், கவிஞர்களை கொலை செய்கிறீர்கள், சாதாரண மக்களை, குழந்தைகளை கொலை செய்கிறீர்கள். அப்படி இருக்கிற கொலையை நான் செய்வேன், செய்ய மாட்டேன், அது யார் எனக்கு தெரியாது என்ற மாதிரி பேசுகிறார் உலகத்தின் மாபெரும் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற ட்ரம்ப். அந்த அடிப்படை உண்மையான விஷயம் என்றால், ஏற்கனவே அமெரிக்கா தலையிட்டு விட்டது, தொடர்ந்தும் அமெரிக்கா தலையிடும். அவர்களை பொறுத்தளவில் ஈரானுக்குள் இருக்கின்ற ரெஜிமை மாற்றி ஈரானுக்குள் இருக்கின்ற சில கட்டுப்பாடுகளை ஈரானுக்குள்ளும் கொண்டு வரும் வரையும் இந்த யுத்தத்தை அவர்கள் நிறுத்த போவதில்லை. 2 கிழமை என்று சொல்கிறார். அப்ப இன்னும் 2 கிழமையாக தொடர்ந்து தாக்குதலை நடத்த போடும் தானே. அடுத்த நாள் நான் வந்து அடுத்த நாள் யுத்தத்தை முடிக்கிறேன் என்று சொல்றார் இல்லையா ட்ரம்ப் எலெக்ஷனுக்கு வர முதல். அந்த அடிப்படையில் தானே மெகா குரூப்பை எல்லா வலதுசாரிகளை வாக்களிக்க வைத்தார். ஆனா இன்று 2 கிழமையாக சொன்னா 2 கிழமைக்கு அடியை வாங்குங்க, அதுக்கு பிறகு வாரம் நாங்கள் மிச்ச அடி போடுறதுன்னு சொல்ல வருகிறாரா? என்ன சொல்ல வருகிறீர்கள் நீங்கள்? அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு அடிப்போம், உங்களுடைய ஆயத்துல்லா கொமினியை கொல்லுவோம், இவ்வாறு வார்த்தைகள் இல்லை. இருக்கு இப்படித்தான் பேச்சு நடக்கின்றது. உங்களுடைய ஆயத்துல்லா கொமினியை கொல்லுவோம், உங்கள் மேலே அதிகாரிகள் எல்லாரையும் கொலை செய்வோம், உங்களுக்கு அடி போட்டு கொண்டுதான் இருப்போம், வேணுமானா கையெழுத்து வையுங்கள், இந்த மாதிரியான கான்ட்ராக்ட் என்ன ரிசோர்சஸ். மக்களுக்கான பிரச்சனையா இது? பிளேட்டன்ட். உங்கள் சொத்துக்களை எங்களுக்கு தருவதற்கு நீங்க உடன்படவில்லையானால் உங்கள் தலைவரை கொள்வோம், உங்களுக்கு அடிப்போம். இதை விட பிளேட்டண்டா நீங்க பார்க்க முடியாது சார். 2ஆம் உலக யுத்தத்துல கூட அந்த நேரடியாக இப்படியான பேச்சுக்களை நீங்கள் பார்த்ததில்லை. இன்று பாட்டு கேவலமாக இருக்கின்றது, பப்ளிக்காக சொல்லுகின்றார்கள் இல்லையா? அப்ப அண்டர் டியூரஸ்ட் நாங்கள் இது கையெழுத்து வைக்கிறார் சொல்லி சொல்லுகிறார் ஆயத்துல்லா கோலி. அவர்களுக்கு அங்கு ஆதரவு இருக்கவில்லை ஈரானுக்கு. அது ஒரு விஷயம். மக்களை அவர்கள் முடக்குகிறார்கள், ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்படுகின்றன, ஈரானிய அரசை நாங்கள் இங்கு டிஃபெண்ட் பண்ணவில்லை. ஆனால் எவ்வாறு இந்த அமெரிக்க அரசும் மெட்ரோ அரசும் இஸ்ரேல் இயங்குகிறார் என்பதை தான் பார்க்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் அவர்கள் இயங்குகிறபடியால் அமெரிக்கா தாக்கும். இது வந்து இந்த ஊடகங்களில் தற்போது பேசிக்கொண்ட தாக்குவார்கள், விடமாட்டார்களா? அவர்கள் ஒபிஷியல் லைனை பற்றி பேசுகிறார்கள் தவிர உண்மையான நிலவரம் பற்றி பிபிசியோ அல்லது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் என்று இருக்கின்ற ஊடகங்களோ பேசுவதில்லை. அல் ஜசீரா போன்ற சில ஊடகங்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அதுல முக்கியமாக இருக்கின்றார்கள் அல் ஜசீராவில். அவர்கள் நல்ல சிறந்த ஒரு ஊடகத்துறை வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு ஊடகங்கள் அப்படி இருக்கின்றன. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அவர்கள் அந்த ஒபிஷியல் லைனை வைத்துக் கொண்ட குழந்தைகள் கொல்லப்பட்டாலும் அது பேலன்ஸ் பண்ணி பேசலாம் என்ற ஒரு நிலவரத்தில் தான் இருக்கின்றார்கள்.
ஆனால் அமெரிக்கா தலையிட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது, தொடர்ந்து தலையிடும். அவர்கள் நேரடியாக கொண்டு போய் குண்டு போடுவார்களா இல்லையா என்பது என்ற ஒபிஷியல் லைன் இதுக்காக காத்துக் கொண்டிருக்க தேவையில்லை. தொடர்ந்து இந்த யுத்தம் இன்னொரு திசையில் நகர்வதாக இருந்தால் அவள் நேரடியாக தலையிடுவார். ஈரானுக்கு அமெரிக்காவோ அல்லது சாரி ரஷ்யாவோ சீனாவோ உதவிக்கு வந்து அவருடைய பலம் கொஞ்சம் சீட்டாதுன்னு வைத்துக் கொள்வோம். இதில் நேரடியாக கொன்று இறக்குவார்கள். அந்த டியோ காசியாவில் ஏற்கனவே விமானங்களை இறக்கி விட்டார்கள். அந்த டியோ காசியா என்ற ராணுவ தளத்தில், அது பிரித்தானியர்கள் கூடிய தளம். அங்கு அமெரிக்கா அது யூஸ் பண்றதுக்கு அவர்களுக்கு ரைட் இருக்கின்றது. அங்கு ஏற்கனவே இந்த போம் அந்த அந்த மிகப்பெரிய பலம் வாய்ந்த போமர் என்று சொல்லப்படுகின்ற போமர்ஸ் எல்லாம் வந்து இறங்குவதாக தான் ஒரு செய்திகள் வெளிவருகின்றன. அப்ப ஏற்கனவே அந்த தயார் நிலையில் தான் இருக்கின்றார்கள். அவர் தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்க போகுது. சரிங்க தோழர். இப்போ நீங்கள் 60-70களில் வந்து வளைகுடா போர் நடைபெற்றது. அதே போல் 90களில் வந்து வளைகுடா போர் வந்து ஈராக், குறிப்பாக ஈராக்கை சொல்லணும், அப்போ போர் நடைபெற்றது. இப்பொழுதும் நடைபெறுகிறது வளைகுடா போர். ஓகேங்களா? ஒவ்வொரு போருக்கு முடிவிலும் வந்து அமெரிக்கா ஏகாதிபத்தியம் தான் வந்து வெற்றி பெற்றிருக்கிறது, இஸ்ரேல் தான் வெற்றி பெற்றுக்கிறது. இந்த முறை வந்து அது எப்படி அமையும்? இந்த முறையும் வந்து கம்யூனிஸ்ட் நாடுகளும் அந்த மூன்றாம் இந்தியாவும் சரி சீனாவும் சரி இந்த வெற்றிக்கு வந்து லைக் இந்த போரை வந்து வெற்றியின் முடிவில் அமெரிக்கா தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களா? அவங்கள்ட்ட வந்து ஒரு பெரிய பொருளாதாரம் இருக்குது, அமெரிக்காவுக்கிட்டையும் சரி ரஷ்யாக்கிட்டையும் சரி சீனாக்கிட்டையும் சரி. அப்படி இருக்கும்போது இது மீண்டும் வந்து அமெரிக்காவுக்கு சாதகமாக இந்த போர் இருக்குமா? இது நீங்கள் பழைய முறைமைகளை வைத்துக்கொண்டு அல்லது விதிகளை வைத்துக்கொண்டு உலக ஒழுங்குகளை வைத்துக்கொண்டு புதிய உலக ஒழுங்கையோ அல்லது நாங்கள் வாழ்கின்ற சமூகத்தையோ பார்க்க முடியாது. நிறைய மாற்றத்துக்கு வந்து விட்டது. பழைய கம்யூனிஸ்ட் அலையன்ஸ் எல்லாம் கிடையாது, பனியுத்தம் இல்லை. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவில் அவர்களுக்கு அமெரிக்காவுடன் இணைந்திருப்பது எந்த விதமான பிரச்சனை. அவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டுதான் இருந்திருக்கிறாங்க. அங்கு பலஸ்தீனிய குழந்தைகள் கொல்லப்படுவதை அங்கு இருக்கின்ற RSS குரூப் எல்லாரும் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்தியா படுமோசமான ஒரு நிலவரம் தான் இந்திய அரசும் இந்திய அரசுக்கு சார்ந்த தீவிர வலதுசாரிகளும் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது அந்த வகையில் ரஷ்யாவும் சீனாவும் கூட தங்களுடைய நிலத்தை மீறி அவர்கள் இயங்கப்படுவார்கள். தங்களுடைய நிலம் சார்ந்த அடிப்படையில் தான் அவர்கள் இயங்குவார்கள். இதே சமயத்தில் நான் உக்ரைனுக்கு ஒரு டீலை தரோம், உங்களுக்கு கிரிமியாவின் தரம், டொன்பாஸ் ரீஜனின் தரம், ஒரு பேப்பர்ல சைன் அப் பண்ணுங்க என்று சொன்னால் ஈரானை கைவிட்டு விடுவார்கள் ரஷ்யா. இதுதான் இருக்கின்ற நிலவரம் இல்லையா? மக்களுக்கான போராட்டமோ மக்கள் சார்ந்த பிரச்சனைகளோ அல்ல. இது அரசுகள் தீவிர கரப்டான கிரீடியான முதலாளிகள் எல்லாரும் இணைந்து செய்கின்ற தங்களுக்கான ரிசோர்ஸ்களை காவை உடைத்து எடுத்துக்கின்ற பிரச்சனை சார்ந்த ஒரு பிரச்சனை இது. ஆனால் இதுல நீங்கள் கேட்ட அந்த மிடில் ஈஸ்ட் சார்ந்த யுத்தம் பழைய யுத்தங்களுக்கு இப்ப என்ன வித்தியாசம் என்று சொன்னால், இந்த யுத்தம் இவர்கள் தான் வெல்ல போகிறார்கள். பல இவர்கள் பக்கம் தான் இருக்கிறது, மிலிட்டரி மைட் எல்லா அதிகாரம் எல்லாம் இருந்தாலும் கூட இவர்கள் மோரல் அத்தாரிட்டியை இழந்து விட்டார்கள். இவர்கள் தங்களுடைய ஆதரவு தளத்தை, இது ஒரு வகை பிற்றிய தோல்வியை அடைகிறார். அராபிக் பாப்புலேஷன் மத்தியில் இன்றைக்கு இந்தியாவிலும் சரி உலகில் எந்த ஒரு நாட்டிலாவது போய் கேட்டு பார்க்கலாம், இவர்களுக்கு ஆதரவு இருக்கிறதா, இந்த யுத்தத்துக்கு ஆதரவு இருக்கிறதா என்றால் கிடையாது. சாதாரண மக்களை இவர்கள் இழந்து விட்டார்கள். உண்மையில் தோல்விதான் இவர்களுக்கு. இது சாதாரண விஷயம் அல்ல. இவர்களுக்கு மோரல் அத்தாரிட்டி கிடையாது. இன்றைக்கு ஒரு நாளைக்கு 17,000 குழந்தைகளை கொன்றிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு எத்தனை கொலை நடக்கின்றது? அது ஒக்ஸ்ஃபாம் சொல்லி இருக்கின்றது, இந்த நூற்றாண்டில் அதிக அளவு கொலை வீதம் அதிகரித்த ஒரு இடமாக இருக்கின்றது பாலஸ்டைன். அந்த மக்களிடம் ஆயுதம் ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே இல்லாத மக்களை நீங்கள் எல்லா இடங்களையும் போட்டு தழுகிறீர்கள். அப்ப இது ஒரு பிற்றிய தாக்கத்தை இளைஞர்கள் மத்தியில் உருவாக்கி எதிர்ப்பு அலை என்பது பெரிதாக இருக்கின்றது. இஸ்ரேலுக்குள்ளும் இருக்கின்றது. இஸ்ரேலுக்குள்ளும் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். லேபர் கட்சியை சேர்ந்தவர்கள், அங்கிருக்கின்ற யூனியனை சேர்ந்தவர்கள் அங்கிருந்தார்கள். இஸ்ரேலிய பாராளுமன்றத்தை அவரை அப்படியே பிசிக்கலாக தூக்கி கொண்டு வெளியில போட்டார்கள். அப்படி முடக்கி வைத்திருக்கிறார்கள். இஸ்ரேலுக்குள் இருக்கின்ற எதிர்ப்பு. நீங்க ஒரு பீஸ் சிச்சுவேஷன் நோக்கி நகர்ற கட்டத்தில் நத்தன்யா கவர்மெண்ட் தூக்கி எறியப்படும் என்பது நிச்சயம். அதுல எந்த விதமான மாற்றமே கிடையாது இஸ்ரேலுக்கு. அதே போல எல்லா அதிகாரங்களுக்கும் எந்த விதமான பின்னணி சக்திகளும் இல்லை. ட்ரம்ப் தயங்குவதற்கு ஒரு காரணம், அவரை அதிகாரத்துக்கு கொண்டு வந்த பேஸ் இருக்கு இல்லையா, தீவிர வலதுசாரிகள் உட்பட ஒரு பேஸ் ஒன்று இருக்கிறது, மெகா பேஸ். அந்த பேஸ் இவர்கள் ஈரான் யுத்தத்துக்கு போவா இருந்தால் உட்டையும். ஏற்கனவே டக்கர் கான்சன் என்று சொல்லப்படுகிற தீவிர வலதுசாரிய ஜேர்னலிஸ்ட் இதை கடுமையாக எதிர்க்கிறார். நீங்க பார்க்கலாம், அந்த பேஸ் ஏற்கனவே ரியாக்ட் பண்ணுது.
அப்ப இவர்கள் மத்தியில் இருக்கின்ற அதிகாரத்தை எவ்வாறு இவர்கள் தக்க வைக்க போறார்கள்? நீங்கள் யுத்தத்தை மிலிட்டரியை கொண்டு அடி என்று ஓர்டர் கொடுத்தா மிலிட்டரி அடிக்கும், ஒரு வேற வழியும் இல்லை. அந்த மிலிட்டரி கமாண்டர் உடன்படுகிறாரோ இல்லையோ, கொண்டே போடனா போட்டுதான் ஆகணும். ஆனால் அதை நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி நீங்க கொமாண்ட் பண்ண முடியாது மக்களை. பொதுமக்களை அவ்வாறு கொமாண்ட் பண்ண போடு ஓட்டை, நான் ஈரானுக்கு அடித்தேன் போட மாட்டார்கள். அப்ப அந்த இதை இவர்கள் தங்களுடைய பலத்தை, தங்களுடைய அதிகார பலத்தை வேறு வழியில் இருக்கிறார். மிலிட்டரியாக நீங்கள் வென்றாலும் இன்னொரு இடத்தில் நீங்கள் தோல்வி அடைகிறீர்கள். இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையான சிச்சுவேஷனா இருக்கின்றது மிடில் ஈஸ்டும் சரி, எல்லா இடங்களிலும். இது ஒரு புதிய நிலவரம் லியோ, இது ஒரு நல்ல கேள்வி. இது ஒரு புதிய நிலவரம். அதாவது இந்த கான்ஃபிளிக்ட்ன்றது இன்றைக்கு நாளைக்கு முடிய போகிற ஒரு விஷயம் அல்ல. இது ஒரு நீண்ட தொடர்ச்சியான பிரச்சனை. இதுக்கு பின்னால் இருக்கின்ற பொருளாதார உலக மாற்றங்கள் இருக்கின்றது. அது ஒரு ரெசல்யூஷனுக்கு வராமல் இந்த கான்ஃபிளிக்ட் எதுவுமே ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு வரப்போவதில்லை. நீங்கள் ஒரு உடன்படிக்கையை போட்டு உக்ரைன் ரஷ்யா உடன்படிக்கையை போட்டு ஒரு யுத்த நிறுத்தத்தை நோக்கி நகர்ந்தாலும் கூட அந்த கான்ஃபிளிக்டை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. அதற்குரிய ப்ரொபோசல் யாரிடமும் இல்லை. அதே போலதான் மிடிலிஸ்டிக் இருக்கின்ற இதை தங்களுக்கு சார்பான முறையில் மாற்றி அமைக்கலாம் என்று இஸ்ரேல் நம்புகிறது. அது சாத்தியம் இல்லை. இவர்களிடம் பலம் இருக்கின்றது, மிலிட்டரி பலம், போட்டு தாக்கலாம், குண்டு போடலாம். ஆனால் இவர்கள் நினைப்பதை சாதிப்பது சாத்தியமில்லை. இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற சிச்சுவேஷன். இந்த சமயத்தில் எவ்வாறு சீனா தன்னுடைய பலத்தை பலப்படுத்திக் கொண்டிருக்கின்றதையும் பார்க்கலாம். இது ஒரு காம்ப்ளிகேட்டான பீரியட். அதனால் இவர்கள் ஒரு விதத்தில் மிலிட்டரியாக இவர்கள் வெற்றி அடையலாம், ஆனால் இன்னொரு விதத்தில் தோல்வி அடையலாம். சரிங்க தோழர், இது வரைக்கும் உங்ககிட்ட பல கேள்விகள் கேட்டேன். எல்லா கேள்விக்கும் ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி உங்கள் கருத்துக்கு. நன்றி.